வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி என்ன வ்ளாகுன்னு பார்த்திங்கன்னா, தமிழ் புத்தாண்டு அதை எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து சாமி பிரசாதத்துக்கு வந்து ஒரு ஸ்வீட் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு நம்ம ட்ரெடிஷ்னல் செட்டிநாடு ஒரு ஸ்வீட் பண்ணலான்ட்டு உளுந்து, பச்சரிசி அது எல்லாமே 120 ml கப்பில் வந்து அளந்து ஒரு 2 hours கிட்ட நம்ம வந்து ஊற வச்சிடலாம். அது சைட் பை நல்லா ஊறட்டும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மதிய லஞ்சுக்கு வந்து சிம்பிளாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாதம் வடிச்சிட்டு புளி சாதம் ரெடி பண்ணிட்டேன். ஸோ ஆக்சுவலி எப்போவுமே புளியோதரை பொடி எக்ஸ்ட்ரா பேட்ச் அரைச்சி வச்சுக்குவேன். ஸோ இந்த மாதிரி டக்குன்னு செய்யும் போது நமக்கு யூஸ் ஆகிக்கும். தேவையான சாதத்தை வந்து நல்லா சாதம் வடித்து ஆற வச்சுக்கிட்டேன். அது கூட வந்து கடலெண்ணெய் வந்து சாதம் வந்து பிரியாமல் இருக்கிறதுக்காக கடலெண்ணெய் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் புளிக்குழம்பு இருக்குது இல்லைங்களா, அதை எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம நல்லா தம் போட்டு நல்லா அமுக்கி விட்டுட்டோன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அன்றைக்கி ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. ஸோ குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. அது சைட் பை முடிஞ்சிருச்சு. அதுக்கு சைட் டிஷ் வந்து என்ன பண்ணேன்னா, நைட்டுக்கும் ஆகிற மாதிரி கத்திரிக்காயும் முச்சக்கொட்டை இருக்குது இல்லைங்களா, அதுவும் போட்டு காரக்குழம்பு மாதிரி பண்ணிட்டேன். ஸோ வெரைட்டி ரைஸில் வந்து குழந்தைங்க ட்ரையாக எப்போதுமே எங்கள் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால் கொஞ்சம் குழம்பாகவும் நைட்டுக்கும் சேர்த்து பண்ணிடலாம். ஏன்னா சாமி கும்பிட்டுட்டு டைம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு மொச்சக்கொட்டை கத்திரிக்காயெல்லாம் போட்டு ஒரு காரக்குழம்பு மாதிரி பண்ணிட்டேன். அதுவுமே காம்பினேஷன் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் சைட் பை சைட் ரெடி பண்ணிவிட்டு மதியம் லஞ்சுமே முடிச்சுட்டு ஈவினிங்காக தான் நான் வந்து சாமி கும்பிட்டேன். ஸோ ரெடியாகி வந்தாச்சு. சாரீ தான் போட்டிருந்தேன் இன்றைக்கி. நிறைய பேர் வந்து முக்கணி பார்க்குறது, ஸோ அதெல்லாம் ட்ரெடிஷ்னலாக வச்சுருக்காங்க. பட் நான் இன்னும் அதை பழக்கப்படுத்திக்கல. அதனால் ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் நம்ம என்ன பண்ணுவோமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஸோ சாமியெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு முந்தின நாளே எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் சாமிக்கு பூவெல்லாம் போட்டுட்டு விளக்கேற்றிட்டு சாம்பிராணி எல்லாம் காமிச்சிட்டு அந்த ஒரு சாம்பிராணி காமிச்சாவே ஒரு டிவைன் ஃபீல் வந்துடும் நம்ம வீட்டுக்குள்ளே. அப்புறம் ஊதுபத்தி காமிச்சிட்டு ஸோ வந்து இப்போ பிரசாதம் பண்ணிவிட்டு சாமிக்கு வச்சு படைச்சிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு வந்து தேங்காய் பால் வந்து முதல்ல எடுத்துக்கிட்டேன். ஒரு தேங்காய் எடுத்திங்கன்னா அதில் 2 மூடி, அது ஒரு 1/2 லிட்டர் கிட்ட தேங்காய் பால் வரும். பெரிய தேங்காவாக இருந்தால் இன்னும் எக்ஸ்ட்ராவே வரும். ஸோ நல்லா வந்து கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ஒரு மிடில் ஸ்டேஜில் தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. தேங்காய் பால் தான் இதோட மெயின் டிஷ்ஷேன்னு சொல்லலாம். ஸோ அதை நல்லா இன்றைக்கி வந்து என்ன பண்ண போகிறேன்னே சொல்லலை, சாரி. பால் பணியாரம் தான் பண்ண போகிறேன். அதுக்காக தேங்காய் பால் தான் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுட்டு அதில் 2 ஏலக்காய் மட்டும் நான் வந்து கொஞ்சம் ஆட்டுக்கல்ல போட்டு குத்திட்டு அதுக்கப்புறம் அதை மட்டும் அந்த சீட்ஸ் எல்லாம் உள்ளே கொஞ்சம் இதாகிடும் இல்லைங்களா, அதுக்கப்புறம் அதை உள்ளே ஆட் பண்ணிட்டேன். அப்புறம் நீங்கள் ஒயிட் சக்கரை வேணால் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து நாட்டு சக்கரை தான் இன்றைக்கி ஆட் பண்ணேன். ஸோ நாட்டு சக்கரை வந்து சுகர் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் பார்த்துட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு கூட அதுக்கப்புறம் இது பண்ணிக்கலாம். ஸோ அதை மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரமாக வச்சுட்டேன். தேங்காய் பால் வந்து ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ வந்து பணியாரத்துக்கு வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். ரொம்பவே ஈஸியானது, டக்குன்னு செஞ்சிடலாம். ஊற வைக்கிறது மட்டும்தான் இதில் வேலை. ஸோ நான் மாவு வந்து இப்போ கோஸாக ஒன்றா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்படி கையில் எடுக்கும்போது ஒவ்வொரு பாலும் ஆயிலில் விட்டோன்னா நல்லா கிரிப்ஸியாக தனித்தனியாக வந்து பவுன்ஸ் ஆகி வரும். ஸோ அந்த மாதிரி வந்து பதத்தில் இருக்கணும். ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. ஒரு மாதிரி லூஸ் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ஸோ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணும். நம்ம எடுத்து ஆயில் வந்து நார்மல் ஹீட்டில் இருக்கும்போது குட்டி குட்டியாக நம்ம விட்டு நல்லா வந்து டீப் ஃப்ரையும் பண்ணலாம். உங்களுக்கு மொறு வேணும்னா அப்படியும் பண்ணலாம். இல்லை ஓரளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னா சாஃப்டாக கூட எடுத்துக்கலாம். இதில் உப்பு போட்டு அரைங்க, சொல்ல மறந்துட்டேன். ஸோ ஒன்றுமே இல்லை, உப்பு, அரிசி, பச்சரிசி, உளுந்து இது மட்டும் போட்டால் போதும். மற்றபடி நீங்கள் வந்து வேறு எதுவுமே பேக்கிங் சோடா அந்த மாதிரி ஆட் பண்ணணும் அவசியமே இல்லை. ஸோ எவ்வளோ பவுன்ஸ் ஆகி எப்படி வருது பார்த்திங்களா. ஸோ கலர் வந்து இன்னும் வேணும்னா கூட விட்டுக்கலாம். நான் வந்து இதுவே போதும், இந்த மாதிரி ஸ்டேஜில் எடுத்தாவே நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு நான் எடுத்துட்டேன். ஆக்சுவலி இது குழந்தைங்க வெறுமனவே கொஞ்சம் கொடுக்கலாம். ஒரு நல்ல ஒரு ஸ்நாக் மாதிரி கூட சாப்பிடுவாங்க.
அதை நம்ம வந்து எப்படி அசெம்பிள் பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு வந்து பவுன்ஸ் ஆகியிருக்க நம்ம பணியாரத்தை எடுத்து பவுலில் போட்டுட்டு உங்கள் லெவலுக்கு வந்து குட்டி குட்டியாகவும் போட்டுக்கலாம், இல்லை ரொம்ப பெருசு பெருசாகவும் போட்டுக்கலாம். ஸோ இது வந்து தேங்காய் பாலில் ஊறும் போது என்ன ஆகும்னா இன்னும் டபுள் பவுன்ஸ் ஆகும். ஸோ கிரிப்ஸியாக வேணும்னா கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ் ஊற விட்டு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இல்லை கொஞ்சம் சாஃப்டாக வேணும்னா நீங்கள் 10 மினிட்ஸ் கிட்ட ஊற விட்டு கூட சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் செட்டிநாடு பால் பணியாரம் ரெசிபி. ஸோ குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ ரெடி பண்ணியாச்சு. சாமிக்கிட்ட வச்சு நம்ம வந்து தீபம் ஏற்றிடலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு தமிழ் புத்தாண்டுக்கு ஸ்வீட்டோடு வச்சு ரொம்ப திருப்திகரமாக சாமி கும்பிட்டாச்சு. ரொம்ப மன நிறைவாக இருந்துச்சு. ஸோ சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நல்லபடியாக பிரசாதத்தை முதல்ல வந்து டேஸ்ட் பண்ணோம். ஸோ குழந்தைங்க ஆல்ரெடி சாமிக்கு தனியாக எடுத்து வச்சுட்டேன். குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டே செஞ்சு கொடுத்துட்டேன். நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு செய்கிற மாதிரினா அவங்களுக்கு வந்து ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும். அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுல. ஸோ ஆல்மோஸ்ட் குழந்தைங்க எல்லாமே சாப்பிட்டாங்க. நான் சாமிக்கு தனியாக எடுத்து வச்சுருந்து சாமிக்கு படைக்கும் போது நான் சாப்பிட்டேன். ஸோ அந்த மாதிரி தான் தமிழ் புத்தாண்டு எங்களுக்கு அன்றைக்கி போச்சு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட்டிங். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் கவிஞர் ஹவுஸ் லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை இதே மாதிரி ஒரு வீடியோவில் இன்னொரு டைம் நான் மீட் பண்ணுறேன். அன்டில் திஸ் டைம் பாய் பாய். அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆக்சுவலி இந்த வீடியோ எடுத்து 4 நாள் ஆச்சு. இன்றைக்கி தான் போஸ்ட் பண்ணுறேன். எனக்கு எப்படியாவது போஸ்ட் பண்ணிடணும்னு சொல்லிவிட்டு போஸ்ட் பண்ணிட்டேன். ஹாப்பி. இதே மாதிரி வீடியோ தொடர்ந்து போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். ப்ளீஸ் உங்கள் சப்போர்ட் எனக்கு கொடுங்க. ஓகே, பாய் பாய்.